விஜய் வந்து எத்தனையோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் அவர் சேர்த்துக்கிறது இல்லை. குறிப்பாக செங்கோட்டையன் மேட்ரே கூட சில மாதங்களாக செங்கோட்டையன் வருவதற்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆவல் தெரிவித்த போதும் கூட அவரை சுற்றி இருக்கிற நந்திகள் இருக்கு இல்லையா, நந்திகள்னால் விஜயை சுற்றி இருக்கிற நந்திகள், குறிப்பாக அந்த யூகோ குப்பாளர் போல ஆட்கள், ஜான் ஆரோக்கியர், அவங்கெல்லாம் வந்து இவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்ததாக எனக்கு ஒரு தகவல் கசிஞ்சதுன்னா, நீங்கள் நேராக எங்கள் கட்சிக்கு வராதிங்க, நீங்கள் வேறு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மாதிரி ஆட்களால் தான் அந்த கட்சிக்கு நிறைய பேர் இன்னும் உள்ளே போக முடியாமல் தவிக்கிறாங்க. நல்ல வேலையாக செங்கோட்டையன் அதை மாதிரி செய்யாமல் அவருக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு படத்தயாரிப்பாளர் மூலமாக விஜயை டைரெக்டாக அந்த தயாரிப்பாளர் பேசி, என்ன உங்கள் ஆட்கள் இப்படி நல்ல மனுஷன் வரேன்றாரு, அவரை போய் இந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு. தென் விஜய் ஓவர் ரூல்டு. அவருடைய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, அது 1 2 3 தெரியாது. அதில் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரா, புஷி ஆனந்த் இருக்காரா, வெறும் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரா எனக்கு தெரியாது. அவங்களுடைய அந்த ஆலோசனைகள்லாம் ஓவர் ரூல் பண்ணி விஜயே நேராக வந்து இல்லை அவர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, விஜய் இம்ப்ரெஸ்டு வித் தி செங்கோட்டையன்னு தான் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரையில் எவ்வளோ பேர் வராங்க, வர்றதுக்கு கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இவருக்கு மட்டும் ஒரு காணொளி போட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய அனுபவம், அரசியல் இதெல்லாம் நம்ம கட்சிக்கு பயன்படும், மக்கள் பயணத்தில் நமக்கு உதவுன்னு சொல்லி போட்டிருக்கார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியே இரலவெண்ட்டு. அவங்க ஆலோசகர்களே ஓவர் ரூல் பண்ணிட்டு தான் டைரெக்டாக வந்து அவரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து விஜய்க்கு செங்கோட்டையனுடைய ஈக்குவேஷன் வந்து நல்லா தான் இருக்கும். தாவேகா இஸ் பிகமிங் தி அப்டேட்டட் அண்டு மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே. அதாவது ஏடிஎம்கே 2.0 தான் டிவிக்கு. அதனால் தேர் வில் நாட் பி எனி டிஃபிகல்ட்டி, எம்பராஸ்மெண்ட் ஃபார் ஏடிஎம்கே லீடர்ஸ். அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு வர்றவங்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் இருக்காது. அதை வேற அவர் விஜய் வந்து இப்போ ஆப்லேட் நல்லாவே பண்ணுறாரு. அதே போல எந்த ஒரு இடத்துலையும் பெருசாக அதிமுகவை இல்லை, அவர் எப்போவுமே ஒரே ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விமர்சனம் எப்போ வச்சார்னா, மதுரை மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்த அந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது அமித்ஷா கிட்ட போய் அமித்ஷா தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும், அதிமுகவை தான் அறிவிக்கணும், அதை எடப்பாடி வந்து அமித்ஷா அறிவிக்கணும்னு நினச்சார் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆளுமை எப்படி போச்சு பாருங்கள், எம்ஜிஆர் இருந்தப்போ இருந்த மாதிரி இல்லைன்னு ஒரு கிரிட்டிக்கல் ரிமார்க் மாநாட்டில் சொன்னாரே தவிர மற்றபடி அதிமுக ஒரு பெருசாக விமர்சிக்கலை. அவருடைய ஃபோக்கஸ் பூரா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக, அதில் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருந்தார். அதனால் அதிமுகவுலேருந்து வரவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் எதுவும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு போனால் திமுக ஒரு ஈவில் ஃபோர்ஸ், தீய சக்தின்னு எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட தொடர்ந்து திமுகவை எதிர்த்து தான் அவங்க களம் கண்டிருக்காங்க. அதில் போய் சேர்ந்துட்டு இன்றைக்கி இதுதான் திராவிட கட்சின்னு சில பேர் வெக்கம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. பதவிக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க.